ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசோட செய்தி மக்கள் தொடர்பு துறையில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, செய்தி மக்கள் தொடர்பு துறை தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட நிரந்தர வேலைவாய்ப்பு. ஜாப் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள வல்லநாடு வீரன் வெள்ளையத்தேவன் மணிமண்டபம், கவர்னகிரி வீரன் சுந்தரலிங்கம் மணிமண்டபம், கட்டாங்குளம் வீரன் அழகுமுத்துக்கோன் மணிமண்டபம் ஆகிய மணிமண்டபங்களில் காலியாக உள்ள நூலகர் மற்றும் காப்பாளர் பணியிடத்தினை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி மாவட்ட மணிமண்டபங்களில் இருக்கிற காலியாக உள்ள நூலகர் மற்றும் காப்பாளர் பதவிகளை பெர்மனன்ட் பேசிக்கில் ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து தமிழக அரசோட நிரந்தர வேலைவாய்ப்பு. போஸ்ட் பேர் பார்த்திங்கன்னா லைப்ரரியன் கம் கேர்டேக்கர். இதோட ஊதிய விகிதம், அதாவது சம்பளம் பார்த்திங்கன்னா 7வது ஊதிய குழு ஊதிய விகிதம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்கேல் பே பார்த்திங்கன்னா லெவல் 4ல் வருது. 7,700 ரூபாயிலிருந்து 24,200 ரூபா வரையும் சம்பளம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் அலாட் பண்ணியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க வல்லநாட்டில் வீரன் வெள்ளையத்தேவன் மணிமண்டபம், கவர்னகிரியில் இருக்க வீரன் சுந்தரலிங்கன் மணிமண்டபம், கட்டாங்குளத்தில் இருக்க வீரன் அழகுமுத்துக்கோன் மணிமண்டபத்தில் தான் வேலையை அமர்த்தப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு, அதாவது SSLC தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், அதாவது CLIS படிப்பில் சான்றிதழ் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10th பாஸ் பண்ணிவிட்டு லைப்ரரி சயின்ஸ் முடித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் வேகன்சிஸ்க்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, கடந்த 1/7/2024 அன்றுள்ளவாறு பிசிக்கு வந்து 18 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கணும். MBCயில் வந்து 18 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி SCயில் வந்து 18 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கான அறிவிப்பையும் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான டீட்டெயில்ஸை அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டான தூத்துக்குடி.nic.in அப்படின்ற இணையதளத்திலையும் கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க அதுலேயும் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். பெயர், விலாசம், பிறந்த தேதி, கல்வி, அனுபவ தகுதி, ஜாதி சான்றிதழ் மற்றும் பிற விவரங்களுடன் கூடிய முழுமையான விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து கையொப்பமிட்டு சமீபத்தில் எடுக்கப்பட்டுள்ள பாஸ்போர்ட் அளவிலான 2 புகைப்படங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் மணிமண்டபத்தின் பெயரை குறிப்பிட்டு உரிய சான்றிதழ்களின் நகல்களுடன் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம், தூத்துக்குடி மாவட்டம் 628101 என்ற முகவரிக்கு வருகின்ற 18/10/2024 மாலை 5 மணிக்குள் வந்து சேரும் வகையில் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஃபில் பண்ணி 18/10/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே தபால் மூலியமாவோ இல்லை நேரடியாவோ கொண்டு போய் சேர்த்திருங்க. இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட நிரந்தர வேலைவாய்ப்பு. அதனால் அவங்க கேட்டிருக்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அவங்க கேட்டிருக்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா உடனே அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம V1 தமிழ் ஜாப் யூடியூப் சேனலுக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.